Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google Gemini ஆப் நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது இப்போ நீங்க வந்து Google Gemini ஆப் வந்து ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஓபன் ஆகாது. ஓபன் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். அப்படி இல்லனா ஓபன் பண்ணி உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹேங் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து Google Gemini ஆப்ல ஏதாவது நீங்க சர்ச் பண்ணி நீங்க தேடும்போது ஹேங் ஆகும். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்து கொடுக்காது. சரியா கொடுக்காது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சொல்ல வரேன். ஓகே, இது போல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம காமனா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து Google Gemini ஆப்ல நீங்க வந்து ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்க வந்து இமேஜஸ் எல்லாம் நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீங்க வந்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியாது, இமேஜை கிரியேட் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டோம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்த Google Gemini ஆப் வந்து உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகல. இப்போ வந்து நீங்க ஓபன் பண்ணும்போது சரியா ஓபன் ஆக மாட்டேங்குது, உள்ள போனா ஹேங் ஆகுது. இது போல சம் இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றது சொல்லிட்டு காமனான சொல்யூஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க இது போல உள்ள போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி ஏதாவது நீங்க தேடும்போது ஸ்லோவா வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதுல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து சர்ச் பண்ணி தேடும்போது இந்த பேஜ் விட்டு உடனே பேக் போயிடும். இது போல இஷ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகல அப்படின்னாலும் இந்த ஸ்டெப் நீங்க ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சர்ச் ஐகான் இருக்கு, சர்ச் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல இப்போ நீங்க வந்து Google Gemini சொல்லிட்டு நீங்க வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் பாக்ஸ்ல Google Gemini சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து Google Gemini சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ சர்ச் வந்து பண்றேன். சர்ச் பண்ணும்போது வந்து பாருங்க Google Gemini ஆப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த Google Gemini அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கேட்கும். இப்போ நீங்க லாங் டைமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப் சைடுல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும்போது அப்டேட் வந்து இதுல வந்து கேட்கும். நீங்க மறக்காம அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து அப்டேட் பண்ணாம யூஸ் பண்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது போல சரியா ஒர்க் ஆகாம போறது வாய்ப்பு இருக்கு. நீங்க இது போல அப்டேட் பண்ணாம யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணும்போது ஆப் விட்டு பேக் வரும். இது போல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போல ஒர்க் ஆகாம போகும். அதனால அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் செட்டிங்ஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ மொபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா Gemini அப்படின்ற அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். ஓகே, Gemini அப்படின்ற இந்த ஆப் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ அந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த Gemini அப்படின்ற இந்த ஆப் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த Gemini ஆப் மேல வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ Gemini ஆப் மேல கிளிக் பண்ணிட்டு பிறகு ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல சில மொபைல் டிவைஸ்ல கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சில மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனும். ஓகே, இந்த மொபைல்ல ஸ்டோரேஜ் சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்றேன். சில மொபைல்ல கீழ பாட்டம்ல கொடுத்திருப்பாங்க கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல கிளியர் டேட்டா கிளிக் பண்ணி இதுல வந்து delete இருக்கு, delete வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்க இது போல Gemini ஆப்க்கான டேட்டா வந்து delete வந்து பண்ணிருங்க, கிளியர் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல கிளியர் பண்ணிட்டு பிறகு இப்போ நீங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய Google Gemini ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Gemini ஆப் வந்து ஓபன் வந்து பண்றேன். ஓகே, இப்போ Google Gemini ஆப் வந்து ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணும்போது இப்போ வந்து கரெக்ட்டா ஓபன் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்கா பேக் போற பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் நீங்க கரெக்ட்டா சர்ச் பண்ணி இதெல்லாம் தேடும்போது உங்களுக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆகும். இது வந்து காமனா இப்போ இந்த ஆப் நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த சொல்யூஷன் இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ஆப் ஓபன் பண்ணும்போது இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? கீழ பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல கேலரி சொல்லிட்டு இருக்கு. கேலரி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பிறகு கேலரி ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து இதுல செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆஸ்க் Gemini சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆஸ்க் Gemini அப்படின்ற இடத்துல இப்போ நமக்கான ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக நான் என்டர் வந்து பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது இப்போ ஜஸ்ட் a செகண்ட் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க எனக்கு வந்து ஐ கேனாட் கிரியேட் மோர் இமேஜஸ் ஃபார் யூ டுடே சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எனக்கு வந்து இது போல எரர் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பண்ண இந்த ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து சரி ஆகாது இது அப்படின்னு மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி இமேஜை ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் வந்து இப்படியும் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க சாரி ஐ கேனாட் ஜெனரேட் மோர் இமேஜஸ் ஃபார் யூ டுடே சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பட் கம் பேக் டுமாரோ அண்ட் வி கேன் மேக் மோர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இன்னைக்கு வந்து உங்களால இமேஜ் கிரியேட் பண்ண முடியாது.
நீங்க இன்னும் இமேஜஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் மோர் இமேஜஸை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட்குள்ள தான் ஒரு நாளைக்கு நம்ம இமேஜஸை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து பாருங்க, இதுக்கு வந்து வேற சொல்யூஷன் கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவுதான் வந்து கிரியேட் பண்ண முடியும். அடுத்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து Google Gemini 2.5 ஃபிளாஷ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ வந்து நீங்க கிரியேட் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து உங்களுடைய Google Gemini இந்த Geminiய வந்து நீங்க அப்கிரேட் பண்ணும்போது வந்து பாருங்க, எக்ஸ்ட்ரா இமேஜஸ கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மேல வந்து பாருங்க டாப்ல 2.5 ஃபிளாஷ்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆரோ இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்ப இதுல வந்து பாருங்க அப்கிரேட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இந்த அப்கிரேட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்கிரேட் கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து குடுத்திருப்பாங்க. பெனிஃபிட்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்துக்கலாம். நீங்க வந்து போட்டோல இருந்து வீடியோ வந்து கிரியேட் பண்றது இது போல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. இப்போ இது போல நீங்க வந்து வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இது போல அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு Google Gemini AI Pro வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா இது வந்து நீங்க அப்கிரேட் வந்து பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நமக்கு வந்து லிமிட் வந்து குடுத்திருக்காங்க. நம்மளால ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இமேஜ ஒரு நல்ல குறிப்பிட்ட இமேஜ்க்கு மேல நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்க ஒரு 10ல இருந்து 30 வரைக்கும் ப்ராம்ப்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எரர் வந்து வந்துரும். ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ அத சரி பண்றதுக்கான இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு. நம்ம இன்னொரு வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமேஜ வந்து கிரியேட் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு நான் திரும்ப Google Gemini ஆப் வந்து நான் ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க Google Gemini ஆப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடியில வந்து நீங்க லாகின் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க அந்த மெயில் ஐடியில தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து கிராஸ் ஆயிருக்கும். இப்போ லிமிட்ட நீங்க ரீச் பண்ணும்போது உங்களால இன்னைக்கு வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இமேஜ நம்மளால ஜெனரேட் வந்து பண்ண முடியாது. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இன்னொரு மெயில் ஐடி யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மெயில் ஐடிய நீங்க வந்து சைன் இன் பண்ணி நீங்க அதுல வந்து நீங்க வந்து இமேஜ ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெயில் ஐடிய நம்ம எப்படி ஸ்விட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அந்த அக்கவுண்ட்ட எப்படி ஸ்விட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க இப்ப நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நீங்க எந்த அக்கவுண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ண போறீங்களோ அந்த அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நான் செக் பண்ண வரைக்கும் சொல்றேன். நான் செக் பண்ண வரைக்கும் அது வந்து வொர்க் ஆகல. அந்த ட்ரிக் வந்து இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வொர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மல்டிபிள் மெயில் ஐடிஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடி வந்து இதுல வந்து வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க அதே மொபைல் நம்பருக்கான மெயில் ஐடிய இன்னொரு மெயில் ஐடிய நீங்க வந்து சைன் இன் பண்ணி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் வந்து ஆகாது. இப்போ இதுக்கு இன்னொரு வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வேற ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி மெயில் ஐடியை கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த மெயில் ஐடியை நீங்க சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் வந்து இதுல வேற ஒரு மொபைல் நம்பருக்கான மெயில் ஐடி வந்து வச்சிருக்கேன். அந்த மெயில் ஐடிய வந்து கிளிக் பண்ணி இப்ப நான் வந்து அந்த மெயில் ஐடிய நான் வந்து சைன் இன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப நான் வந்து பாருங்க அந்த மெயில் ஐடிய வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்ப இந்த மெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்படி வந்து வருது. இப்போ இதுல வந்து கீழ பாட்டம்ல மோர் இருக்கு. மோர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மோர் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ மோர் கிளிக் பண்ணும்போது யூஸ் ஜெமினின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. யூஸ் ஜெமினி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூஸ் ஜெமினி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அந்த மெயில் ஐடி வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா சைன் இன் வந்து ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் லாகின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க இது போல ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆகாது. அப்படி ஸ்விட்ச் ஆகாம இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க திரும்ப வந்து ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டைம் வந்து ஸ்விட்ச் வந்து ஆகும். அப்பயும் உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகல அப்படின்னா நீங்க வந்து இந்த Google Gemini அப்படின்ற இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா வந்து ஸ்விட்ச் வந்து ஆகும். ஓகே, இது போல நீங்க ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நீங்க வந்து இமேஜை நீங்க வந்து ஜெனரேட் வந்து பண்ணுங்க உங்களுக்கான ப்ராம்ப்ட்டை கொடுத்து. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவா ஜெனரேட் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பிளஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல கேலரி இருக்கு. கேலரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கேலரி கிளிக் பண்ணிட்ட பிறகு கேலரி ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம இதுல வந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல டன் இருக்கு. டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுக்கும்போது இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஆஸ்க் ஜெமினி அப்படின்ற இடத்துல அந்த ப்ராம்ப்ட் வந்து என்டர் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துறேன். சென்ட் கொடுத்த பிறகு ஜஸ்ட் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மெயில் ஐடி, வேற ஒரு அக்கௌண்ட். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஸ்விட்ச் பண்ணி பயன்படுத்தும் போது அழகா வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். இதுக்கப்புறம் இப்போ இந்த மெயில் ஐடிக்கான லிமிட் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நீங்க வந்து ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்கான லிமிட்டை ரீச் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் நம்ம வந்து மோர் இமேஜஸை நம்ம வந்து ஜெனரேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.